ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையான இடங்களில் பாஜக வெற்றி பெற்றதன் மூலம் 24 ஆண்டுகால நவீன் பட்நாயக் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒடிசாவில் உள்ள 147 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் மே 13 முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை 4 கட்டங்களாக நடைபெற்றது. 2000 ஆண்டு முதல் ஒடிசாவின் முதலமைச்சராக பதவி வகித்து வரும் நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தளம் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளிடையே மும்முனை போட்டி நடைபெற்றது. ஆட்சியின் சாதனைகளை கூறி பிஜு ஜனதா தளம் பிரச்சாரம் செய்த நிலையில் பிஜு ஜனதா தளம் கட்சியின் முக்கிய நிர்வாகியாக உள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த வி.கே. பாண்டியனை குறிவைத்து மோடி உள்ளிட்ட பாஜகவினர் கடுமையாக விமர்சித்தனர். ஒடிசாவை தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் ஆளலாமா என அமித்ஷா கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மொத்தமுள்ள 147 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு 74 இடங்கள் தேவை என்ற நிலையில் பாஜக 79 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் ஒடிசா மாநிலத்தில் பாஜக முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 24 ஆண்டுகளாக ஒடிசாவில் முதலமைச்சராக நீடித்து வந்த நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம் 50 தொகுதிகளில் வென்று எதிர்க்கட்சி வரிசைக்கு சென்றுள்ளது. காங்கிரஸ் 15 தொகுதிகளிலும் மார்க்சிஸ்ட் கட்சி 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. சுயேட்சை வேட்பாளர்கள் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளனர். இதையடுத்து பாஜக தலைமையிலான புதிய அரசு வரும் 10ஆம் தேதி பதவியேற்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.